எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பாழிராஜ், பழையசாரம், பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். நம்ம சைட்டு வந்து இங்கே இருக்குது. நான் வீடு கட்டலான்ற முடிவு பண்ண அப்புறம் யாரை பார்க்கலான்ற ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் தேக்கங்கள் குழப்பங்கள்லாம் இருந்தது. யூடியூப்பில் சாரோடைய இதெல்லாம் பார்த்தேன். எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அவங்க இன்டர்வியூ பார்த்தேன். மிஸ்டர் செல்வர் முத்துக்குமரன் அவர்கிட்ட நம்ம எங்களுக்கு ஃபேமிலியாக போயிட்டு கன்சல்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது நல்லா கன்வின்சிங்காக இருந்தது. அவருடைய பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொன்னார், என்ன பண்ணியிருக்கோன்றது சொன்னார். அதுலேயும் பார்த்தா எங்களுக்கு ஒரு கன்வின்ஸ் வந்தது. சொன்னது செய்வாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீடு இப்போ முடிஞ்சிருக்கு. சாரோட டீம் வந்து எக்ஸலண்ட் டீம். அவர் வச்சிருக்காங்க ஸ்டாஃப்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் வந்து ஏரியா ப்ராஜெக்ட் மேனேஜர், சைட் மேனேஜர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல டீம் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ கஸ்டமர் நம்ம கிளையண்ட்டாக என்ன பண்ணணும், ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். whenever necessary அவங்களால they can do wonders. படிச்சது கிடைச்சாலும் சரி, அந்த ப்ராடக்ட்டு இல்லாட்டாலும் சென்னையிலேருந்து வேற எந்த இடத்துல அவங்க கொண்டு வரதுக்கு கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுல ரொம்ப தூரம் அவங்க மோட்டிவேட்டடாக இருக்காங்க. ட்ரீம் ஹவுஸ் எனக்கு கொடுத்ததுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்தது வித்யா மேம்க்கு சொல்லணும். எல்லா இதுலையுமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஒர்க் ஒன்று கூட தொலைஞ்சு போகாம எல்லா ஒர்க்குமே கரெக்டா போயிட்டு இருந்தது. லாஸ்ட் ஒர்க் எண்டு வரைக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு சார் வந்து நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணணும், ஆர்கிடெக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் நிறைய பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் அடுத்தது ஆர்கிடெக்சர் மூலிமா அபிஷா மேம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எனக்கு நிறையவே கிடைச்சிது. நிறைய எனக்கு குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள்ல என்னோட திங்ஸை நான் எனக்கு எப்படி வரணும்னு நான் நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் அவங்க கனவா எடுக்கிறத நினைவாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நான் அபிஷாக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அப்புறம் சைட் இன்ஜினியர் சார் அருண், அவரு சொல்லவே வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட் இல்லைன்னா இங்கே பில்டிங்கே ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்காது. இந்த வீடு நான் இப்படி கட்டுவோமா நான் நினைக்கவே இல்லைப்பா. எல்லாருமே நல்லதாக நடத்தி முடிச்சு கொடுத்தாங்க. என்னோட மனசார அவங்க வாழ்த்துறேன். 100 வயசு அவங்க வாழணும். இன்னொன்று அங்கே இருக்க ஸ்டாஃபுங்க, அவங்களோட அங்கே இருந்த வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். வந்து பிடிச்ச பிளேஸ் வந்து என்னோட ஸ்டடி ரூம். நான் வீட்டில் உட்காந்தா பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட என்னோட சிஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இடத்துல அந்த சின்ன ரூமாக இருந்தாலும் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு வந்துருச்சு. என்னென்னா புது வீடு கட்டியிருக்கோம். ஸோ என்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லாமல் இது அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டுறது, பிளானிங் அண்ட் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அண்ட் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பிளேஸ். இது பக்கத்து புது வீடு மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் கேட் பில்ட் பண்றதுல இருந்து பில்லர்ஸ் எல்லாமே, கலர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சூஸ் பண்றதுக்கும் எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்னோட கேஷுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்களும். ஸோ நான் என்னோட ஆர்கிடெக்சர் அண்ட் வித்யா மேம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.